வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் எப்பொழுது நிரப்பப்படும், 2026க்குண்டான நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க, நடந்து முடிந்த போக்குவரத்து கழகத்துடைய புதிய அறிவிப்பு என்னவாக இருக்கும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிட போகிறாங்களா இல்லையா, இதை குறித்து இந்த ஒரு வீடியோவில் முக்கியமான தகவலை நாம் இப்போ பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2025 ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க, டிரைவர் கம் கண்டக்டர். ஸோ டிரைவரும் கண்டக்டரும் சேர்ந்த மடியாகத்தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஜூலையில் தேர்வை நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மற்றும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் இறுதிக்குள்ளார, ஸோ தீபாவளிக்கு முன்னாடியே அந்த செய்முறை தேர்வுகள் எல்லாமே ப்ராக்டிக்கல், வண்டி ஓட்டி காமிக்கிறது, சான்றிதழ் சரிபார்ப்பு, கண் பரிசோதனை டெஸ்ட்டு, காது கேட்கும் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய விஷன் டெஸ்ட்டு, டிரைவிங் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டுகளுமே 24ஆம் தேதி, அக்டோபர் 24ஆம் தேதி வரைக்கும் ஆளை கூப்பிட்டு எடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அதில் நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3274 இந்த வேக்கன்சிஸுக்கு 1738 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி இருக்கிற நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் குளறுபடி ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற நபர்களுக்கு மீண்டும் செய்முறை தேர்வு நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. செய்முறை தேர்வுகள் மீண்டும் இந்த நபர்களுக்கு ஒரு 1500 பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் செய்முறை தேர்வை நடத்த போகிறதா தகவல்கள் வந்திருக்கு மக்களே. ஸோ அப்படி செய்முறை தேர்வை நடத்தினா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் குவாலிஃபை. ஏன்னா டிரைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான டிரைவர்கள், ஓட்டுநர்கள் விபத்து ஏற்படுத்துகிறதுனால விபத்திலிருந்து அவங்கள தப்பித்து கொள்ள சில பயிற்சிகளும் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக வந்து வழங்கிட்டு தாங்க இருக்காங்க. இது எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப போக்குவரத்து கழகத்தில் இந்த புதிதாக செய்முறை தேர்வு டிரைவிங் டெஸ்ட் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் கூட முடிச்சதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. அது முடிந்த பிறகு தான் இந்த ஃபைனலாக டோட்டலான வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வெளியிடுவாங்க. அதாவது இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது இந்த டிசம்பர் மாதம் டெட்லைன் 25க்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது மக்களே. ஸோ இதுதான் இந்த டிசம்பருடைய டெட்லைன். 25 இல்லைனா ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் தான் வெளியிடுவாங்க அப்படின்றது எல்லோருடைய கருத்து கணிப்புமாக இருக்குது. ஸோ அதனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு போஸ்டல் மூலிமா வருமா, வெப்சைட் மூலிமா வருமா பார்த்தீங்கன்னா வெப்சைட் மூலமாக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. போஸ்டல் கம்மிங்க. அடுத்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 2026 நோட்டிஃபிகேஷன். ஸோ அடுத்த ஆண்டுக்குண்டான போக்குவரத்து கழகத்துடைய நோட்டிஃபிகேஷனை இப்போயே வெளியிட போகிறாங்க. அதில் டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனித்தனியாக எடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ தனித்தனியான முறையில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறதா சில தகவல்கள் வந்திருக்கு. அதுக்கு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். டிரைவிங் லைசன்ஸும் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தில் எடுத்துக்கலாம். அதே போல் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக கண்டக்டர் லைசன்ஸ், ஸோ இந்த முதலுதவி சான்றிதழ் கொடுப்பாங்க. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. அதன் மூலமாக நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் போக்குவரத்து கழகத்தில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இனி வரும் காலங்களில் போக்குவரத்து கழகத்தில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஏஇஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பணியிடங்களை நிரப்புவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.